மெட்ரோபிக் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். உலக புகழ்பெற்ற அகஸ்திய ஜீவனாடி பாபு சாரை மீட் பண்ண வந்திருக்கோம். ஸோ வாரம் நிறைய பலன்கள், அதுக்கப்புறம் அதுக்கான விஷயங்களை கேட்டு எல்லாரும் பயன்பெறீங்க. ஸோ அந்த வகையில் இந்த வாரம் என்ன மாதிரியான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்கு, உலக அளவில் எப்படி நடக்க போகுது? சார் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு மக்கள் மத்தியில் நம்மளுடைய ரீடிங் கேட்டு நிறைய பேர் நாள் நிறைய பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. சார் இன்னைக்கு இந்த அகஸ்தியர் வாக்கு மூலமா என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது உலக அளவில், கொஞ்சம் அகத்தியர்கிட்ட கேட்டு சொல்லுங்க. வணக்கம். மெட்ரோபிக் நைட்லாம் கொரோனா குறிச்சிக்கலாம். இன்னைக்கு அகஸ்தியர் நான் சொல்ல வெப்பம் அதிகமாக இருப்பது, அதுவும் மே 5ஆம் தேதியிலேருந்து 26ஆம் தேதி மிகப்பெரிய வெப்பம் இருக்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்தியாவில் மிகப்பெரிய எர்த்குயிக் காத்திருக்கு. ஒன்று மகாராஷ்டிரா, இல்லைன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய கேரளா, இல்லைன்னா இருக்கக்கூடிய அவங்களுக்கு டெல்லி, இல்லைன்னா ஜலந்தர், இந்த பக்கம் இருக்கக்கூடிய பஞ்சாப், இந்த மாதிரி ஒரு இடத்துல மிகப்பெரிய ஒரு பெரிய எர்த்குயிக் இந்தியாவில் மீட் ஆகலாம். 2 முஸ்லீம் நாடு, அதில் ஒரு முக்கியமான முஸ்லீம் நாடில் எர்த்குயிக் ரொம்ப பெருசாக இருக்கும். தண்ணி பஞ்சம் வரும், தண்ணி பற்றாக்குறை வரும், மிகப்பெரிய வெள்ளம் வரப்போகுது. ஒன்று மகாராஷ்டிரா, இல்லைன்னா நமக்கு இருக்கக்கூடிய கர்நாடகாவில் இந்த தடவை மக்கள் உஷாராக இருங்க. தண்ணி ஆறு போல் அடிச்சுன்னு போகும். மழை இல்லாத இடத்துல கூட மழை பெய்யும். டெல்லி, அதுக்கு ராஜஸ்தான், அது முக்கியமான இடத்துல மழை இல்லாத இடத்துல மழை பெஞ்சு இதில் பனி உருகி ஆறு போல் தண்ணி ஓடுக்கிறதையும் பார்க்க போகிறோம். ஒரு முக்கிய மந்திரி வட மாநிலத்தில் பிரச்சனையாகி கைதி ஆகிடுவார். ஒரு பெண்ணோட பிரச்சனை, அதோட குரல் உலகம் முழுதும் கேட்கும். அஞ்சாம் தேதிக்குள்ளே இந்த போரை நிறுத்தலைன்னா பெரிய ப்ராப்ளங்கள் வரும். பெரிய பிரச்சனையை நம்ம சமாளிக்க வேண்டியது, நமக்கு எக்கனாமிக் பெருசாக ஆகிடும். எல்லாமே 5-6 நாடுகள் பெரிய எக்கனாமிக் டவுன் ஆகிறத நம்ம பார்க்க போகிறோம். சென்னையில் ஒரு சின்ன ஒரு இடத்துல ஒரு பெரிய பிரச்சனை ஆக போகுது பாருங்க. அந்த தேர்தல் நடக்கிற இடத்துல ஒரு இடத்துல பிரச்சனை ஆகிடும். இப்போ இந்த சண்டை பெருசாச்சுன்னா இன்னொரு நாட்டோட சண்டைகள் வரப்போகுது. யூரோப் கண்ட்ரியோட செயலில் அங்கே ஒரு பிரச்சனைகள் ஏற்பட போகுது. ஒரு 3 நாடுகள் சேர்ந்து போர்க்கொடி தூக்குவாங்க. டெல்லியில் பரபரப்பாக இருக்கும். எதிர்பார்க்காத ஒரு முக்கியமான ஒரு மினிஸ்டர், முக்கியமான பதவியில் இருக்கிறவருக்கு உடல் பிரச்சனையாகும். டெல்லியில் சீஃப் மினிஸ்டர், அவருக்கு ஒரு பிரச்சனை வரும். கேரளாவில் கவர்மெண்ட் மாறும். வெப்பம் சின்ன பசங்களுக்கெல்லாம் தாக்க போகுது. காப் சம்மந்தப்பட்டது, வழி இதெல்லாம் வரப்போகுது. மக்கள் ரொம்ப கவனமாக இருங்க. நீர் வரத்து காய்கறிகள் கொஞ்சம் வயசானவங்க சாப்பிடுங்க. இந்த நான்வெஜ்ஜு, சில கோழி, இது சம்மந்தப்பட்டதெல்லாம் குறைச்சிடுங்க. சிவன் கோயில் எதிர்பார்க்காத ஒரு கோபுர கலசம் பிரச்சனை இதுவாகிடும், கீழே விழலாம். அந்த ஆலயம் பிரச்சனையாகும். ஒரு நடிகை ரொம்ப குழப்பமாயிடுவாங்க. தேர்தலோட வழியில் ஒரு பிரச்சனை ஆகும். 2 காடு பற்றிக்கும். அது பெரிய அளவில் இருக்கக்கூடிய, உலக அளவில் பெரிய காடாக இருக்கக்கூடிய ஒரு இடமும் பற்றிக்கும்.
ஒரு முஸ்லீம் அதிபர் சில விஷயங்களுக்கு வேண்டுகோள் விடுவார், அதுக்கான வழிகள் நல்லது நடக்கும். ஒரு வால் நட்சத்திரம் தோன்றி மறையும். இந்த கிரகணம் வர சொல்ல இந்த சூரிய கிரகணம் வந்து போகிறப்போ பார்த்தீங்கன்னா பலவிதமான மாற்றங்கள் ஏற்படும். இந்த தங்கம் வெள்ளி வந்து குறையத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறத பாருங்கள். 5ஆம் தேதி ஒரு கட்டிங் ரேட் இருக்குது, அது ப்ராப்ளம் வரும். இன்னும் நிறைய பலன் இருக்குது, அடுத்த வாரம் சொல்கிறேன். சார் இன்றைக்கி வந்து வேர்ல்டு குளோபல் டே, ஸோ எர்த்து தினம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உலகம் எர்த்து டே வந்து அடுத்த இந்த நிறைய கிளைமேட் பொல்யூஷன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. ஒரு மறுபடியும் ஒரு சுற்றுச்சூழல் வந்து நல்லபடியாக அமையும்னா எப்போ அமையும்? இயற்கையோடு நிறைய மாற்றங்கள் எடுத்துகிட்டு வந்தால் தான் நமக்கு செயல் வரும். போக நிறைய மாற்றங்கள் எடுத்துன்னு வருவாங்க. சூப்பர் சார். இப்போ இந்த இஸ்ரேல் ஈரான் வார் வந்து ரொம்ப கடுமையாக போயிட்டுருக்கு சார். ட்ரம்ப்போட குளறுபடினால நிறைய விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. போர் நிறுத்திட்டேன்றாங்க, ஆனால் வந்து நிறைய கப்பல்லாம் வந்து பிடிச்சி வச்சுருக்காங்க. இப்போ இது வந்து எப்போ முடியும் சார்? இந்த 5ஆம் தேதிக்குள்ளே பேச்சுவார்த்தை நடக்கணும். அப்படி இல்லைன்னா பெரிய ப்ராப்ளம் தான். சரி, இதனால் பாகிஸ்தானும் வந்து ஒரு சில விஷயங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்தியாவிலேருந்து போகக்கூடிய ஃப்ளைட்லாம் வந்து பாகிஸ்தான் போகக்கூடாது அப்படின்னு தடை விதிச்சிருக்காங்க. இது அடுத்த லெவல் போர்க்கட்டமாக நகரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க. எல்லையில் சின்ன சின்ன பதட்டம் வரப்போ சரியா சார். அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள், விலைவாசி நாளுக்கு நாள் உயர்ந்துக்கிட்டே இருக்குது. இந்த விலைவாசி உயர்வு எந்த அளவு போய் எட்டும் சார்? மக்கள் வாழ முடியாது, ரொம்ப இதுவாக இருந்தால் தான் சரிப்பட்டு வரும். அந்த அளவுக்கு இருக்கும் சார். அதே மாதிரி வந்து நிறைய இப்போ பொருளாதார சூழல்கள், தங்கம் வந்து ஒரு சில இடத்துல மாறும், ஒரு ஏற்ற இறக்கங்கள்லாம் இருக்கும் நீங்கள் சொன்னீங்க. அதன் பிரகாரம் தான் போயிட்டுருக்கு. இப்போ வருகிற இப்போ கால சூழல்களில் எப்படி இருக்கும் சார் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட? அதாவது அந்த பேங்க் கட்டிங் ரேட் இருக்குது அமெரிக்காவில், 5ஆம் தேதிக்குள்ளே அது வந்தால் வழி, இல்லைன்னா குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ குறையிற இதில் இருக்குது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். ஓகே சார். சார் அதே மாதிரி இப்போ இந்த வெள்ளி தங்கம் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க வந்து எந்த அளவுக்கு போகலாம் சார்? இந்த ஜூன் மாதத்துக்குள்ள வழி கிடைக்கும், தைரியமாக இறங்கலாம் சார். அதே மாதிரி இப்போ வந்து ஆந்திரா பக்கத்தில் வந்து ஒரு இன்னொரு கேஜிஎஃப் கிடைச்சதா அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் வந்து தங்க விலையெல்லாம் குறைய போகுது, மகிழ்ச்சி செய்தி அப்படின்னு சில ஊடகங்கள்லாம் வந்து அப்படியே பரவிட்டு இருக்கு. மக்களும் கொஞ்சம் உற்சாகமாக இருக்காங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியம்? இதில் பலனே கிடையாது. சூப்பர் சார். ஏன்னா நிறைய பேர் வந்து தங்கம் புதையல் கிடைக்க போது அங்கேயும் பண்ணும்போது கிடைக்கும் அப்படின்னு நினச்சாங்க சார். இப்போ வெயில் தாக்கம் வந்து அதிகமாக இருக்குன்னு சொன்னீங்க. இப்போ எந்தெந்த பகுதிகளில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் சார்? டெல்லி, இந்த பஞ்சாப், ஜலந்தர், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹரியானா, நம்ம இதில் பார்த்தீங்கன்னா ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு பார்டர். ஸோ ரொம்ப பயங்கரமான வெயில். ஆந்திராவில் நிறைய பேர், ஹைதராபாத் அது பர்டிகுலராக கேர்ஃபுல்லாக இருங்க. சில நோய்கள் வருது, இந்த காஃப் சம்மந்தப்பட்டதாக வருது. பசங்களை காப்பாற்றிக்கிறது எப்படியோ வழி பண்ணுங்க. ஸோ அதே மாதிரி நார்த் சைடில் வந்து நிறைய பெருமளவில் மழைகள்லாம் இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இப்போ பாதுகாப்பாக இருக்கணும், மக்கள் இருக்கும். எந்த பகுதி வந்து ரொம்ப டேஞ்சர் ஜோன்? மகாராஷ்டிரா, டெல்லி, இல்லைன்னா மேலே இருக்கக்கூடிய இந்த அமர்நாத், அந்த மாதிரி ஏரியாலாம் மிகப்பெரிய வெள்ளங்கள் வந்துடும். அமெரிக்காவில் மிகப்பெரிய வெள்ளம் இருக்குது. அமெரிக்காவிலே இருக்குது. ஒரு மாநகரமே தண்ணியில் அப்படியே போகிறத பார்க்கலாம். சரி, இப்போ இந்த உலகம் எர்த் டே வந்து பார்க்கும்போது இப்போ வெயிலோட தாக்கம் வந்து நாளுக்கு நாள் வந்து பயங்கரமாக அதிகரிச்சுட்டே போயிருக்கு சார். இதனுடைய எக்ஸ்ட்ரீம் லெவல் எங்கே இருக்கும்? மக்கள் எப்படி? 5ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதி கேர்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அது அந்த 1 வீக் ஃபுல்லாக ரொம்ப கேர்ஃபுல்லாக, அந்த 20 நாளுமே. ஓகே சார். சார் அதே மாதிரி இப்போ இந்த T20 வேர்ல்டு கப் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அப்புறம் நிறைய ஃபுட்பாலாக இருக்கட்டும், ஹாக்கியாக இருக்கட்டும், இந்த மாதிரி இந்த 2026 எந்தெந்த துறைகள் வந்து கொஞ்சம் பெரிய லெவலில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது?
கிரிக்கெட், ஃபுட்பால், டென்னிஸ் 3மே டாப்பில் இருக்கும். ஸோ அது நிறைய செஸ் சாம்பியன்லாம் புதுசாக தமிழ்நாட்டிலேருந்து வராங்க. அவங்களுடைய நிலைப்பாடு நல்ல வழி கரெக்ட் சார். அதே மாதிரி புதுசாக ஷேர் மார்க்கெட்டில் நிறைய விஷயங்கள்லாம் வந்து மத்திய அரசு வந்து கொண்டு வர போகுன்றாங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியம்? நிறைய நியூ ப்ராடக்ட் வந்துடும், நல்லா இடம் நியூ ப்ராடக்ட்ஸ்லாம் வரும். சார் கடைசி கேள்வி, கிரிப்டோ கரன்சி இந்த மாதிரி நிறைய டிஜிட்டல் கரன்சிலாம் வந்து நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணி ரொம்ப லாஸ் ஆகிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட நாள் வரையும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இப்போ இனிமேல் அதனுடைய சுச்சுவேஷன் எப்படி இருக்கும்? அடுத்த வருஷத்துல நல்ல மாற்றம் கிடைக்கும், வெயிட் பண்ணும். அது வரையும் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். சரிங்க சார், சிறப்பு சார். இன்னும் நிறைய கேள்விகள் இருந்தாலும் டைம் இல்லாதனால அடுத்த தருணத்தில் நிறைய கேள்விகளோடு சந்திப்போம் சார். வணக்கம். வணக்கம். பெற்ற நாயிலும் கொரோனா கொரேஸ்லையும் இன்னும் நிறைய சொல்லுவார். வணக்கம்.